இப்போ நம்ம பார்க்க போகிறது சோஷியல் மீடியா அண்ட் எஸ்சிஓ. இந்த எஸ்சிஓக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க அப்படின்றது தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு டிஸ்கஷன் டாபிக். உங்களோட சேர்ந்து நானும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களோட எப்படி சேர முடியும்னு கேட்குறீங்களா? அந்த மைண்ட் வாய்ஸ் தான். ஓகே, அதாவது சோஷியல் மீடியாவில் நான் நிறைய என்னுடைய லிங்க்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதனால் நான் கூகுளில் ரேங்க் ஆகிட முடியுமா அப்படின்னா, நம்ம மேட்கஸ் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நோன்னு சொல்கிறார். சோஷியல் மீடியாவில் இருந்து வர அந்த லிங்க் சிக்னல்ஸ் வந்து ரேங்கை பூஸ்ட் பண்ணுற மாதிரி யாரும் பேசலைங்க. ஸோ அப்போ சோஷியல் மீடியாவில் நான் என்னுடைய வெப்சைட்டை நிறைய லிங்க் பண்ணுறதுனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படின்னா, ஒரு அஸ் எ சோஷியல் மீடியாவாக உங்களுக்கு யூஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குமே தவிர, நீங்கள் ஐ ஹாவ் 5000 லிங்க்ஸ் இன் ட்விட்டர், 4000 லிங்க்ஸ் இன் சோஷியல் மீடியா, அதனால் அது ஒரு பேக் லிங்க்ஸாக கவுண்ட் எடுத்து என்னுடைய சைட் எல்லோரையும் அடிச்சுக்கிட்டு மேலே வரும் அப்படின்ற கனவு கற்பனைலாம் வேண்டாம். கூகுளில் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஆனால் சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அதை டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதாவது உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸ்கிட்ட உங்களுடைய ஒரு வெப்பேஜை த்ரோ பண்ணுறீங்க, ஒரு வெப்பேஜ் லிங்க் த்ரோ பண்ணுறீங்க. அப்போ அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் உடனே அதை கிளிக் பண்ணி படிப்பாங்களா இல்லையா? அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணுவாங்களா இல்லையா? அந்த வெப்சைட்டுக்கு போவாங்களா இல்லையா? அந்த வெப்சைட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இப்படி இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டுக்கு கொஞ்சம் வேல்யூ கூடுதுங்க. கூடுதா இல்லையா? ஹாய்ன்னு சொல்கிறாரு, அதுக்கு ஆயிரக்கணக்கான ரீட்வீட்ஸு, ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸு. எப்படி இப்படிலாம் மெனக்கடுறாங்க? அந்த கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறவங்கள சொல்கிறேன், ஓகேங்களா? அதனால் வந்து இப்படிலாம் வெறித்தனமாக பீப்புள் வந்து சில பேரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்சர், அந்த சோஷியல் மீடியா செலப்ரிட்டி ஒரு வெப்பேஜுடைய லிங்க்கை ஷேர் பண்ணதும் அதை நிறைய பேர் வந்து அதில் என்கேஜ் பண்ணுவாங்கங்க. அப்படி பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக இங்கே ஒரு ப்ரொமோஷன் நடக்குது. ஒருவேளை எனக்கு ஃபாலோவர்ஸே இல்லை, ஒன்லி ஃபியூ ஃபாலோவர்ஸ், லெஸ் தென் 10, லெஸ் தென் 100 அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ண லிங்க்ஸ்னால உங்களுக்கு டைரெக்டாகவும் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. கூகுள் சைட்டில் இருந்து ரேங்கிங்க்கு இன்டைரக்டாகவும் இருக்காது. கம்பேர்ட் டு கூகுள், bing.com வந்து சோஷியல் மீடியா ரிசல்ட்ஸை கொஞ்சம் சர்ச் இன்ஜினில் அதிகமாகவே த்ரோ பண்ணுது அப்படின்றது தான் நான் நோட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்குன்றது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் டிஸ்கஷன் அங்கே நடக்கும். ஆனால் ஃபேஸ்புக் பேஜ், ஃபேன் பேஜ்னு சொல்லுவாங்க, அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ட்விட்டர் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கான்டென்ட்ஸ் ஆர் பப்ளிக் கான்டென்ட்ஸ், எக்ஸப்ட் நீங்கள் அதை ப்ரைவேட் பண்ணால் ஒழிய அதெல்லாம் ட்விட்டரில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே த்ரோ இட் இஸ் எ கான்வர்சேஷன், இட் இஸ் பப்ளிக் ஒன், ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜஸ் ரிசல்ட்ஸ், ட்விட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிங் வந்து கம்பேர்ட் டு கூகுளை விட கொஞ்சம் பெட்டராக சோஷியல் மீடியா ரிசல்ட்ஸை வந்து அந்த பேஜஸை வந்து இண்டெக்ஸ் பண்ணுது, ரேங்க் பண்ணுது. இதை வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேங்க. நான் நோட்டீஸ் பண்ணதை சொல்லலாம்ல? ஓகே. ஸோ இது இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சோஷியல் மீடியா சப்ஜெக்டில். சோஷியல் மீடியா ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அது என்ன சோஷியல் மீடியா ஸ்கீம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூகுள் பிங் கைட்லைன்ஸில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்கீம்ஸ் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது திட்டம். ஆனால் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு திட்டம் வச்சுருக்கு. ஸ்கீமுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சூழ்ச்சி, ஒரு சூழ்ச்சி திட்டம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே லிங்க் ஸ்கீம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த எஸ்சிஓ டேர்ம். அதே மாதிரி சோஷியல் மீடியா ஸ்கீம்ஸ்னால் ஏதாவது ஒரு சூழ்ச்சியான ஒரு திட்டம் போட்டு சோஷியல் மீடியா மூலியமாக நீங்கள் வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் பூஸ்ட் ஆகிக்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜ் வச்சுருப்பாங்க, ட்விட்டர்னே வச்சுக்கோங்க. நீ என்ன ஃபாலோ பண்ண, நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன், நீ என்ன ஃபாலோ பண்ணால் நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து ஆட்டோ ஃபாலோ ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க.
அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு இவர் ஒரு 200 பேரை ஃபாலோ பண்ணியிருப்பார், 200 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஃபாலோயிங் 200, ஃபாலோவர்ஸ் 200 அப்படி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாகவே வந்து சர்ச் என்ஜின் கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் சோஷியல் மீடியா மூலிமா மேனிப்புலேட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. இப்படி தாங்க பயமுறுத்தின்னு இருப்பாங்க கைட்லைன்ஸில். ஓகே, எனிவே எப்போவுமே ஃபாலோ த கைட்லைன்ஸ், அதுதான் நான் சொல்லுவேன். எப்போவுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குங்க. ஓகே, இந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, ஒன்லி ஃபார் த ஃபியூ who wants to manipulate in a bad way or in a negative way or against the guidelines, அதை அப்புறம் மேலே வரலான்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த இது. இப்போ டெக்னாலஜி வைடாக டெவலப் ஆகிடுச்சுங்க. இந்த சர்ச் என்ஜின் அல்காரிதம்ஸ், ஸ்க்ராலர்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது கூகுளாக இருக்கட்டும், பிங் க்ராலர்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி ஹேஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அதனால் வந்து அதை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சீட் பண்ணிட்டுலாம் அப்படியே சர்ச் என்ஜினில் வந்துட முடியாது. ஓகேவா, இதில் வந்து மேனுவல் ஆக்ஷன்ஸும் இன்வால்வ் ஆகுது. அதனால் வந்து இன் நோ வே யூ கேன் சீட் த சர்ச் என்ஜின்ஸ் அண்ட் கம் அப் வெல். ஓகே, ஸோ சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா டைரெக்டாக எஸ்சிஓக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் இன்டைரக்ட்லி இட் கிரியேட்ஸ் எ லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் யுவர் எஸ்சிஓ. அது என்ன இன்டைரக்ட்லி கிரியேட்ஸ் அப்படின்னதுக்கு தான் நான் ஒரு விளக்கம் சொன்னேன். ஓகே, ஸோ பீப்புள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஒரு ட்வீட்டோ, ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டோ, ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ போட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு லிங்க்கை பார்க்குறதுக்கு அந்த ஃபாலோவர்ஸ் ரெடியாக இருக்காங்க. அதை பார்ப்பாங்க, அதில் என்கேஜ் பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்தால் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. ஓகேங்களா, இன்றைக்கி திஸ் இஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் வேர்ல்டுங்க. ஓகேங்களா, எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா? இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டாங்க. நம்மளுக்கு சில பேர் தெரியல, ஆனால் ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சோஷியல் மீடியான்றது வந்து நான்லாம் ஒரு காலத்தில் இந்த அளவுக்கு பூம் ஆகும்னு நினச்சி பார்க்கலங்க. ஏன்னா வந்து நான் 2008க்கு முன்னாடியிலேருந்தே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சோஷியல் மீடியான்றது வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு வரும்னு எதிர்பார்க்கல. இன்னும் இது ஒரு பயங்கரமாக தான் பூம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஓகேங்க. ஸோ இதை தான் நான் சோஷியல் மீடியா எஸ்இஓ பற்றி ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆனால் ஒரு விஷயங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களுடைய பேஜஸ் எல்லாத்தையுமே அதில் ஷேர் பண்ணிவிடுங்க. அதில் நீங்கள் ஆக்டிவாக இருங்க, உங்களுடைய கம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ட்ரை டு பிகம் லைக் அன் இன்ஃப்ளூயன்சர். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எஸ்இஓ பெர்ஸ்பெக்டிவில், கிராலர், அல்காரிதம் பெர்ஸ்பெக்டிவ்லேயே எல்லாத்தையும் யோசிக்கக்கூடாதுங்க. நீங்கள் அந்த ஒரு ஆங்கிளில் யோசிக்காதீங்க. ஓகேவா, கூகுள் கொடுக்காத டிராஃபிக்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவும் கொடுத்துட்ருக்குது. ஓகேங்களா, ஸோ சோஷியல் மீடியாவிலையும் பயங்கரமான உங்களுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கை நீங்கள் வந்து பில்ட் பண்ண முடியலாம். அது வந்து இன்டைரக்டாக உங்களுடைய சர்ச் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, நான் ரொம்ப கதை அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.